இந்த அம்மாவை அந்த கட்டையை வச்சு காதை சேர்த்து அடிக்கிறேன், ரத்தம் ஒரு காதில் வரும். இனிமேல் சாமியார் இப்படி எல்லாம் அடிக்காதீங்க, என்னை கட்டிச்சு விட்டுருங்க. அது எப்படி ஏற்றுக்க முடியும்? அதே மாதிரி இதே எப்படி ஏற்றுக்க முடியும்? இப்படின்னா என்னங்க அர்த்தம்? அது பொருள் என்னன்னு கேட்குறியா? ஆமாம். சரி வேணாம் விடுங்க. என்ன கதையை நடத்துங்க. நான் என்னமோ சும்மா வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்க மாதிரி பேசுறீங்க. கதையை நடத்துங்கன்னா இந்த அம்மா அப்படிங்குது அப்படிங்குது எதை போட்டு அதுக்கு விளக்கம் சொல்ல மாட்டேங்கிறீங்க. இப்படின்னு அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்கள் மண்டையை ரெண்டா பொழந்து விடுவாங்களாம் வள்ளியம்மா. பரவாயில்லையா? ஒன்றே விடுவாங்களாம். உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்களாம். தொலைச்சே விடுவாங்களாம். செஞ்சிருவாங்களாம். எப்போ மருதாங்காரு எப்பா இதை வச்சுதான் என்கிட்ட நான் இப்படி பார்த்துக்கிட்டு தெரியுறேன். என் கொன்றது மண்டையை புழக்கிறவங்க தையல் போட்டுக்குவேன். கண்ணை நோண்டி போடுவாங்களாம். நல்ல என்னப்பா உனக்கு? இல்லைங்க அந்த அம்மா சொன்னது பொருள் கண்ணுக்கு நேராக விரல் வந்ததுனால போதும். விளக்கம் சொல்ல வேணுமா? ஒண்ணு வேணாம். அவங்க அடிமுட்டால பேசுறீங்க. விளக்கம் தெரிஞ்சா பேசு, தெரியலையா பொத்திக்கிட்டு வாயை பொத்திட்டு உள்ள போ. தமிழ் அகராதி படிச்சிருக்கியா? நிகண்டு படிச்சிருக்கியா? நாங்க கண்ணுல பொறப்ப கட்ட உரல வைப்போம், நெட்டியில பொறப்போம். நீங்க எப்படியா அடியிலே முட்டிப்புறக்குள்ள அடிமுட்டாள். இது கூட விளக்கம் தெரியல, வெக்கம்லாம் பாருங்க. இங்க வாங்க கொன்னே விடுவேன். என்ன வச்சுக்க நீ அங்கோட பக்கத்துல நீ ஒரு அனாதை கண்ணு தேவையில்லாம பேசுற விளைச்சா சரியா? முன்னாடி என்ன அடிமுட்டா இருக்கிறீங்க, இப்ப என்ன அனாதை கழுதுங்கிறீங்க. எனக்கு என்ன அம்மா பல்லமா இங்க இருந்து இங்க வந்திருக்கேனா நானு? அம்மா இல்லையா, அப்பா இல்லையா, அண்ணன் இல்லையா, தம்பி இல்லையா, தங்கச்சி இல்லையா, சொந்த பந்தங்களும் யாருமே கிடையாதா? அனாதை கழுதுக்கிறீங்க. உங்களுக்கு மறுபடியும் சொல்றேன், தேவையில்லாம பேசுற வேலை வச்சுக்கிட்டீங்கன்னா தொலைச்சிருவேன். தொலைச்சு புரியுதா? மைக் எடுக்க வேணாம். ஏமா என்ன பார்த்துங்க ஆத்தா, நீங்களும் தான் பிள்ளை பெற்றிருப்பீங்க, நீங்களும் சகோதரி தான். ஏமாங்கிறேன். என்ன இப்படி எங்கேயாவது ஒரு வீட்டுக்கு வந்தவங்க சொல்லியிருப்பீங்களா? ஏமா அப்பா எங்கேம்மா விட்டார்? என்ன தொண்டையை பாருங்க, நல்லா வெறுகு தொண்டை மாதிரி. தண்ணி கொஞ்சம் குடிக்க தண்ணி. என்ன இது முகரில் முடிச்சா கூட பொடிக்கு புயல கிடைக்காது போல. என்ன அப்பா இல்லையா, அம்மா இல்லையா, அண்ணன் இல்லையா, தம்பி இல்லையாங்கிற கேட்டா பதில் சொல்லுமா? அதை சொல்லுவியா? நீ கோவப்படுற என்ன அப்படின்னா என்னமா வரும்? ஆமா, சபையில நின்று பேசுறோம், நம்ம என்ன வீட்டு திண்ணையில உட்கார்ந்து பேசுறோம். கோவம்னா எந்த மாதிரில கோவம்னு காரணம் இல்லாம கோவம். தயவு செய்து கோவப்படாம பேசுங்க. ஆத்திரம் அறிவுக்கு அழிவு, சத்துரு. கோவப்படாம பேசுங்க. மேடையில பேசல அறிவை இழந்துருவாங்க கோவப்பட்டோம்னா. ஆத்தாடி வயசு சின்ன வயசா இருக்கு, எவ்வளவு பெரிய கோவம் வருது. உங்களுக்கு வர்ற கோவத்தை பார்த்தா நாரதர் அடிச்சு கூட்டத்துக்கு வெளியில எரிஞ்சிரு எவ்வளவு இருக்கே. என்ன அந்த அம்மா என்ன இப்படி கோவம் வாங்குறேன்? வைப்பு சும்மா நிக்கிறவளையே அடிச்சு கூட்டத்துக்கு வெளியில தூக்கி போடு. கோவத்தை குறமா நல்லா இருக்குதுப்பா. என்ன அப்பா இல்லையா, அம்மா இல்லையா, அண்ணன் இல்லையா, தம்பி இல்லையாங்கிற? யார் உங்க அப்பா? நம்பி தலைவர். உன்னை பெக்க காரணமா இருந்தவர்? வளர்ப்பு தந்தைங்க. வளர்த்தவங்களை கேட்கல, வேற. உன்னை பெக்க காரணமா இருந்த அப்பா யாரு? தெரியாது. ஏம்மா இது என்ன நாடகம்? ஒரு நாரதத்தை பேசுனாச்சியா இல்லை நீ என்னமோ போற போக்குல அதே போய் போற வழி போக்கிட்டு பேசுற மாதிரி? இந்த அப்பா யார் மாங்கிறேன்? தெரியாது, அவன் பெக்கிறேன்னு நாசமா போறேன். அப்பா இப்படி பாருங்களேன். எங்க அரியா வேற வள்ளி கிடைக்கலையா? அது என்ன ஒரு நாரதர் மதிக்காம பேசி நீங்க உள்ள போய் உட்கார்ந்துட்டீங்க. இல்ல ஐயா கேட்டா பதில் சொல்லணும். இல்ல தெரியாது. ரெண்டு கொண்டை போட்டுடணும். ஒரு ரெண்டு கட்டை உனக்கு வேணும். அவர் என்ன நாரதரா உங்க வீட்டு வேலைக்காரராமா? அட பாருடா, இந்த மைக்கை மட்டும் பிடிங்கி போடுங்க தம்பி, நல்லா இருப்பீங்க. தயவுசெய்து பெத்த அப்பயும் பேர் தெரியுதா? அண்ணாத கல்வி இங்க இருக்கணும். ஏன்னா காதை சேர்த்து விடுவேன். அப்பயும் பேர் தெரியுதா? அண்ணாத கழுத பேசுறப்ப ஒழுங்கா மரியாதையா பேசிட்டு இருக்கேன். இவர் கொம்பூசி விடுறாருனாக பாக்குறியா நீயே? யார் உங்க அம்மா? நங்கை மோகினி. பெத்தவங்களா? வளர்ப்பு தந்தைங்க. வளர்ப்பு தந்தைங்க. என் உங்க அம்மாவை கேட்டா வளர்ப்பு தந்தைங்கிற? பெத்த அம்மாவை கேட்டேன். வளர்ப்பு தாய். வளர்க்கறதுக்கு எத்தனை அம்மா இருக்கு? குழந்தைய கொண்டு கொடு தெரியும். எவ்வளவு தாய்மார் உட்காந்துருக்காங்க சொல்ல. ஆமா, வளர்ப்பு தந்தை அம்மாங்கிற. பெத்த அம்மா யாருன்னு தெரியல. பெத்த அம்மா யாருன்னு தெரியாத
புரியுதா? என்ன பேசுற? பெத்த அப்பா வேற அம்மா வேற தெரியல உனக்கு? சொல்லவா? நீ எங்க பிறந்த, எங்க வளர்ந்த, எங்க இருந்த? உன்னை தூக்கி வளர்த்தவன் யாரும் கொண்டாந்து நிப்பாட்டவன் அனைத்தும் யாம் அறிவோம். புரியுதா? பேச்சு இந்த யுகம் இல்ல, 4 யுகத்துல யார் யார் எங்கெங்க பிறந்தாங்க, எப்படி பிறந்தாங்க, எப்படி வளர்ந்தாங்க என்பதை விவரமா அடிக்கடிக்கு என்ன சொல்ல முடியும்? கிரேதா, திரேதா, துவாபரம், கலியுகம் என்று சொல்லக்கூடிய 4 யுகங்கள் இருக்கு. கிரேதாவத்தில் நடந்த கதை அர்ச்சகனுடைய கதை, திரேதாவிலே ராமாயணம், துவாபராவிலே மகாபாரதம், கலியுகத்திலே கந்தனுடைய கதை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கந்தன் பெருமையை பேச வந்தேங்கிற காரணத்துக்காக நான் உன்னை விட்டு வச்சுட்டு போறேன். ஏன் என்ன பண்ணுவீங்களா? சரிடா. ஐயோ அது வேற வதக்குங்குதே. அது என்னம்மா இல்லைன்னா என்ன பண்ணுவீன்னு கேட்டா என்னமா கந்தன் பெருமையை பேசணுங்கிறக்காக சும்மா இந்த இல்லைன்னா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா என்னென்ன அர்த்தம்? கந்தனுடைய பெருமையை பேசுறதுக்கு தாமா வந்திருக்கான். என்ன பண்ணிக்கலாம்? இல்லைன்னா என்ன பண்ணுவீங்கன்னா அது என்ன பேச்சு வள்ளிநாயகம்? தயவுசெய்து மதிக்க கத்துங்க, கோவத்தை குறைங்க. உங்களுக்கு வர்ற கோவத்தை பார்த்தா நாரதரை காலை பிடிச்சி தரையில் அடிப்பி எவ்வளோ இருக்க. என்னம்மா பழக்கம்? நான் மொத்தமாக டேபிளோட பின்னால் தள்ளிவிட்டு போயிருவேன். அந்த அம்மாவுக்கு புத்தி சொல்கிறீரா இல்லை எப்படி கொலை செய்வது என்பது சொல்லி கொடுக்கிறீரா? என்ன இந்த வயசுல உங்களுக்கு ஒன்று வேணாப்பு. கலியுகத்துக்கு முதல் விநாயகம் துவாபரம் என்ன கதை நடந்தது? மகாபாரதம். கௌரவர்கள் 100 பேர், பாண்டவர்கள் 5 பேர், தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் 5 பேர் இருக்காங்க. 5 பேருக்கு அப்பா யார்? பாண்டு மன்னன். உண்மைதானே? அப்புறம் நான் பொய்யா சொல்லிட்டு இருக்கேன்? இங்க பாருங்க, தேவையில்லாம பேசுற வேலை வச்சுக்க கூடாது, புரியுதா? உண்மையா போய் பாண்டு மன்னன் அப்புறம் உண்மையான நான் என்ன பொய் சொல்ற மாதிரியும் நீங்க என்ன உண்மையை மட்டுமே பேசுற மாதிரி நான் என்ன படிக்காம வந்திருக்க மாதிரி நீங்க மட்டும் எல்லாத்தையுமே கரைச்சு குடிச்சிட்டு வந்துருங்க. என்ன தேவையில்லாம பேசக்கூடாது, புரியுதா? பாண்டு மன்னன் உண்மையா என்னங்க அர்த்தம்? பாண்டவர்களுக்கு அப்பா பாண்டு மன்னனா? ஆமாவா இல்ல? ரெண்டே வார்த்தை. பாண்டு மன்னன் ஓயாமலாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. பாருங்களேன், பாண்டு மன்னனா ஆமாவா இல்லைன்னா ரெண்டே வார்த்தை. ஆமா இல்ல அப்படி இல்லையா? தெரியாதா? ஒரு நம்ம படிச்ச மாதிரி நானும் படிக்காது. என்ன இது பேச்சு? அது என்னம்மா பேச்சு? நாரதரை விட நீ படிச்சிருந்தாலும் அப்படி பேசக்கூடாதுமா. ஐயோ ஒவ்வொரு ஐயா பெரிய திருவிழாக்கு அணு உண்டு, பெரிய பாமெல்லாம் வாங்க வேண்டியதில்லைப்பா. உங்களை கூட்டி கொண்டு வச்சாலே போதுப்பா. எல்லா வெடியும் கொண்டு போட்டுருங்கப்பா. பெரிய பெரிய குண்டா அணு குண்டா தூக்கி போட்டு வருவ இருக்கு. 5 பேர் இருக்காங்க. பாண்டு மன்னன்னா ஆமா முடிஞ்சு போச்சு. தர்மன் இருக்கல, தர்மன். ஆமா, தர்மன் பாண்டு மன்னுக்கு பிறந்தானா? பிறக்கலையில கேட்டுக்கப்போ. அதுக்கு தானே அடுத்தடுத்து கேட்டுக்கிட்டே இருந்தாரு. தர்மன் பாண்டு மன்னுக்கு பிறக்கல, வேற யாருக்கு பிறந்தா? யமதர்மனுக்கு பிறந்தார். கேட்டுக்கிட்டீங்களா? அவன் கூட அப்ப அவன் அப்பனுக்கு பிறகு சும்மா தேவையில்லாம கொண்டு விடுவேன். என்ன வச்சிருக்கீங்க? பதில் சொல்ல தெரியும். கேட்டா பதில் சொல்லுமா? தெரியாம நின்னுட்டு இப்ப நான் சொன்னதுக்கப்புறம் அப்புறம் என்ன பாக்குற? கண்ணை நோண்டி காக்காக்கி கொண்டு போட்டு வந்துருவேன், புரியுதா? தர்மனுக்கு அடுத்து பிறந்தவன் யாரு? பீமன். பாண்டு மன்னுக்கு பிறந்தானா? பிறக்கல, வேற வாயுதேவனுக்கு பிறந்தார். கேட்டுக்கிட்டீங்களா? அவன் கூட அவன் அப்பனுக்கு பிறக்கல. மூக்கு அறுத்து கொண்டே முச்சந்திர போட்டு வந்துருவேன், புரியுதா? யாரு முகத்துலமா முடிச்ச? ஐயா சாமி, நான் வந்த உடனே உங்க முகத்துல தான் சாமி முடிச்சேன். அதிரடியான முகமா இருக்கு. நீங்களா? அர்ஜுன் கேட்கல. அர்ஜுன் ஆமா பாண்டு மன்னுக்கு பிறந்தானா? பிறக்கல, வேற தேவேந்திரனுக்கு பிறந்தார். பாத்தீங்களா? அவன் கூட அவன் அப்பனுக்கு பிறக்கல. நக்காலம்பூச்சியும் புள்ளப்பூச்சியும் 8 கால் பூச்சியும் சுத்தரும்பையும் பூரானையும் கொசுவையும் என்கிட்ட போட்டு நான் என்னத்த பேச இடுப்புல கை வைக்கிறேன். வாமா, சாமி தான் இந்தியில கூப்பிடுறாருல. தொந்திய கலட்டி விடுவே இந்தியில கூட. பொட்டை சேர்த்து அடிச்சு போடுவேன், சரியா? லெஃப்ட்னாலே அந்த அம்மாவுக்கு என்னன்னே தெரியாது. நகுலன் எடுப்புல கை வைக்கிற. இப்போ புரியுதா? இது கொஞ்ச நேரம் சும்மா விட்டா ஆடுற, நெலிக்கிற, இப்படி கையை காட்டுற, அப்படி கையை காட்டுற. அப்பா யார் கேட்டா நெட்டி எடுக்கிற.
நாடகமா உங்க வீடு திண்ணையா? நகுலம் சக்காங்க இருக்கேன் இல்ல, பாண்டு பண்ண பிறந்தாங்களா? பிறக்கல. வேற அஸ்வினி தேவர்களுக்கு பிறந்தார்கள். அவங்களோட அவன் அப்ப நம்மளுக்கு இங்க பிறந்த. வாங்க. ஐயோ முன்னாடியாச்சும் பரவாயில்லப்பா, ஒரு பொட்டாட்டி அடிக்கும் எங்கேயா கட்டைன்னு. கணக்கு கேட்டான்னு கரெக்டா இருக்கா கணக்கு வேற இந்த கட்டையா கரெக்டா மறந்துடாம கொண்டு வந்துருங்கன்னு அனுப்பிச்சுடுறேன். ஆஹா இப்போதான் பொறுப்பு வந்திருக்கு. அந்த கடைக்கு பதில் சொல்ல முடியாது. ஏய் இங்க வா, என்ன உள்ள போய் என்ன அண்ணன் தோழியா? அண்ணன் வந்தாலும் சரி, உங்க அப்பா வந்தாலும் சரி, உங்க அப்பா வந்தாலும் சரி, தொம்பி வந்தாலும் சரி, அண்ணன் தவை ஒளிகிற. உங்க அண்ணன் வந்தாலும் காலை ரெண்டா தருன்னு உழைப்பேன். கொண்டாந்து ஒரு பொம்பளை பிள்ளைய பத்தி விடனா பிசாச பத்து கொண்டாந்து வச்சிருக்காங்க. எவனா இருக்கட்டும், எனக்கு என்ன கவலைப்பட மாட்டேன். ஒளிகிறது போய் எப்போ ஒளிகிற, பேசும்போது ஒளியனே. இப்போ வந்து என்ன சமாதானப்படுத்துற? சிங்கம் களத்துல இறங்கிருச்சு. களத்தில் இறங்குது, குளத்தில் இறங்குது. உங்கள் பிரச்சனையை உங்களோட வச்சுக்கிறேன். நான் உன்னே பேசுவேன். அப்புறம் அண்ணனை வர சொல்லி அவன் காலை புழக்கிறோம்னா நான் தான் அண்ணங்க. எவனும் இங்கே வரல, நான் தான் இந்த காலை புழக்கிறோம்னா எதுக்கு இந்த புலையா? இந்த புலை ஏற்கனவே புலம் தான் கிடக்கு. ரொம்ப பேச்சு என்ன பேச்சு, பொம்பளை பிள்ளை பேசுனா பதமாக பேசிருக்கலாமா? புலந்துருப்பா ஏன்டா புலையா? நான் காலை புலந்து என்ன அவனை போகிறேன்? நானே அவன் காலை புழக்க மாட்டேங்கிறான்னு கடுப்பு உட்காந்துருக்கேன். இன்னும் இனிமேல் நடக்காது. என்ன பேச்சு? என்ன வேணும்னா என்ன? நான் இப்போ சண்டைக்கு தான் வந்திருக்கேன். எனக்கு சண்டை பிடிக்கும், வேணும். நான் கத்து சண்டை, கை சண்டை, வாய் சண்டை, குத்து சண்டை, மல்யுத்தம் முட்டியா. நல்ல வேலைக்கு என்னன்னு கேட்கிறேன். உங்க சண்டையை அங்கிட்டு போய் வைங்க. என்ன எங்களுக்கு பிடிச்சாலாம் முட்டி பாரியா? வணக்கம் பாஸ். நான் உங்க பக்கம் பாஸ். முட்டு என்ன போயிட்டு இதெல்லாம் உன்னால வர்ற பிரச்சனை. உன்னை நான் என்ன சொன்னேன்? பள்ளிக்கூடத்துக்கு போனோமா, புளிய மரத்தில் பையன் மாட்டினோமா, பிள்ளைகளோட சித்த விளையாண்டமா. மணி 12,000. நல்ல சரக்கா வாங்கினமா. அதெல்லாம் சத்துணவு போடுவாங்க. போய் வரிசையில் நின்று ஒரு தொட்டு சோறு நாள் வாங்கி நீ தின்னுட்டு முட்டையை கொண்டாந்து அண்ணன் கொடுக்க சொன்னா இல்லையா? வா விட்டு போலாம். ஹலோ, என்ன வீட்டு போய் ஆரத்தி எடுக்க போகிற ஆல்பன் முன்னாடி வேகமாக புரியுது. சீக்கிரம் போய் பஸ் ஏற்றி ஒன்றுமையா? பையன் நல்ல பையனாக இருக்காப்புல. ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு மணி 12,000. ஐயோ அதை ஞாபகப்படுத்தாத. சத்துணவுக்கு போகிறீங்க, 2 பேரும் நிற்கிறீங்க, 2 தட்டு சோறு வாங்குறீங்க, 2 தட்டு சோறு நீங்களே தின்னுறீங்க. முட்டை 2 நம்மகிட்ட வந்துடுறேண்ணே. முட்டை முக்கியம் பிகளே. அதில் கருப்பு கரு மட்டும் எனக்கு என்ன இந்திய கழிச்சாது. பச்சை மண்ணுக்கு தெரியல கூட தெரியல. முட்டையில வெள்ளைக்கருவு மஞ்சக்கருவும் தான் இருக்கேன். கருப்பு கரு பச்சை கருல வர உனக்கலர் இல்லை. முட்டையில் வெள்ளைக்கரு மஞ்சக்கரு தான் எனக்கு தெரியும். முட்டையை அவிக்கிறோமா, வெட்டி பார்த்தா உள்ள மஞ்சக்கரு இருக்குமா, அந்த மஞ்சக்கருக்குள்ள உப்பை போடுறோமா, கருவில் உப்பு போட்டால் அதுக்கு என்ன கரு உப்பு கரு கருப்பு கரு கருப்பு கரு கருப்பு கரு. கஞ்சா குடிக்கிறாளா நீ? கருப்பு கரு. கவனமா நெல்லுமா, கழுத்து கழுத்தை கடிச்சு போடாப்புல. கருப்பு கரு கருப்பு கரு கருப்பு கரு. பழைய காட்டன் துணிமணிகள் இது மாதிரி ஒண்ணுக்கும் உதவாம உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்களை கொண்டு வாங்க, நல்ல விலைக்கு எடுத்துக்கிறோம். ஐயே, எது பழைய துணியா? சீ, நான் புது துணியா இருக்கும்ல, எட்டி எட்டி பார்க்குறேன். சீ, அண்ணன் அவரு நான் பார்த்தேன். என்ன நீ கேட்குறேன்? ஒன்று விடுவேன். இந்த யூத்துக்கு முதல் என்னையும் திரைதெய்வம் ஓய் திரைதெய்வம். ஏம்மா போய் தானே நல்லா குண்டாஞ்சட்டி சோறு தின்னுட்டு வந்தேன், ஆட்டுக்கறி எல்லாமே தின்னுட்டு வந்தேன்னு சொன்னேன். என்ன நீ ஒன்றுமே சாப்பிடாம திரேதாயுகம் திரேதாயுகம். ஏன் சத்தமாக பேச மாட்டேன்? என்ன சத்தமா பேசுற? யாரு முகத்துலமா முழிச்ச? ஐயா சாமி, நான் உங்க முகத்துல தான் சாமி முழிச்சேன். என்ன கதை நடந்தது? ராமாயணம். ராமருக்கு அப்பா யார்? தயரதன். தயரதருக்கு எத்தனை மனைவிகள்? 60,000
3 மனைவிகள் இருக்காங்க. அங்கீகாரம் பெற்ற மனைவி 3 மனைவி. பேர் சொல்லுங்க. கைகேயி, கோசலை, சுமத்திரை என்று சொல்லக்கூடிய 3 பெண்கள். பிள்ளை இருக்காங்களா? இருக்காங்களே. எத்தனை பேர்? 4 பேர். பேர் சொல்லுங்க. ராம, லக்ஷ்மண, பரத, சத்ருகனன். இந்த 4 பேரும் தயாரதுக்கு பிறந்தாங்களா? பிறக்கலையில. தயாரதுக்கு பிறக்கலனா இவங்க எப்படி பிறந்தாங்க? இவங்கள பாருங்களேன், இந்த அம்மா எப்படி அவங்க அப்பா அம்மாவுக்கு பிறக்கலையோ அதே மாதிரி தான் அவங்களும் அவன் அப்பனுக்கு. அதெல்லாம் சரி, நீங்க எப்படியும் இந்த அனாதை கதையா தான் எடுத்து படிப்பீங்களா? இந்த அம்மா எப்படி அனாதையா பிறந்துச்சோ அதே மாதிரி அனாதை கதையெல்லாம் சொன்னாத்தான் புரியும். அது சம்பந்தமாவே பேசுறிய? அது சம்பந்தமா பேசினாத்தான் புரியும். என்ன சரி புரியுதா? எப்படி பிறந்தாங்க? புத்திரகாமேசி யாகம் பண்ணாங்க. என்ன பாயாசம் வந்துச்சு. முதலிலே சாப்பிட்டு கோசலை சாப்பிட்டாங்க. பிறந்தவன் ராமன் பிறந்தார். இரண்டாவது சாப்பிட்டு கைகேயி சாப்பிட்டாங்க. பிறந்தவன் பரதன் பிறந்தார். மூன்றாவது சாப்பிட்டு வலிச்சு சாப்பிட்டது சுமத்திரை சாப்பிட்டாங்க. பிறந்தவர்கள் லக்ஷ்மணனும் சத்ருகனும் பிறந்தார்கள். ராமன் மனைவி சீதை, லட்சுமணன் மனைவி ஊர்மிளை, பரதன் மனைவி மாண்டவி, சத்ருகன் மனைவி சுருதகீர்த்தி, ராமன் மனைவி சீதைன்னு சொன்னேன். சீதைக்கு அப்பா யார்? ஜனகமன்னன். ஜனகமன்னன் சீதையை பெத்து வளர்த்த வளர்ப்பு தந்தைங்க. அங்கேயோட பாருங்க, சீதையை ஜனகமன்னன் இங்க பெக்க. பாருங்க, சும்மா தேவைதவன நாக்கறுத்து கொண்டு நறுக்கு நறுக்கு நறுக்கி வறுத்து தின்னுட்டு போயிருவேன். சீதையை ஜனகமன்னன் பெக்கலாம். சீதைக்கு உண்மையான அப்பா யார்? ராவணேஸ்வரன். அவன் தானம்மா சீதையை சிறை எடுத்துட்டு போனவன். ராவணேஸ்வரன் தாங்க சீதைக்கு உண்மையான அப்பா. எப்படி அப்பாவாவன்? ராவணேஸ்வரன் மனைவி கர்ப்பமா இருக்காங்க. கர்ப்பமா இருக்கும் பொழுது ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது. அந்த பெண் குழந்தை தான் சீதை. அப்ப சீதையோட அப்பா ராவணேஸ்வரன் தானே. சீதை ராவணன் என்ன பண்ண? தூக்கிட்டு போனாரு. என்ன நடந்துச்சு? செத்து போயிட்டாரு, செத்து போயிட்டாரு, செத்து போயிட்டாரு. ராவணேஸ்வரன் செத்து போயிட்டாரு. நல்லா கேட்டுங்கப்பா, பொம்பளை பிள்ளைக்கே உண்டான தத்துவம் அதுதான். செத்து போயிட்டா, செத்து போயிட்டா, செத்து போயிட்டா, செத்து போயிட்டா. யாருங்க என்ன சொல்றியா? அது மாதிரி தான் என்னை கேக்குது. என்னை கேக்குதே, நாரதருக்கு சாவு உண்டா? நாரதருக்கு சாவு இருக்கா? வள்ளிநாயகம் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு, படிக்க வேண்டியது இருக்கு. ஒரு மேடையில் ஒரு நாரதரை பார்த்து செத்து போயிட்டான்னா ராவணேஸ்வரன் செத்து போயிட்டார். அந்த பெண்களுக்கு உண்டான ஒரு குணம் புரணி பேசுறது, அடுத்தவங்களை பேசுற மாதிரி வேற ஆளை பேசுறது. அது என்ன பழக்கம்? அவருக்கு ஏதுமா இறப்பு? அப்படி சொல்லுனே. இந்த மலையிலே இவ்வளவு பேர் உட்கார்ந்து ஆண்கள் பெண்கள்லாம் உட்கார்ந்து நாடகம் பார்க்கறாங்க. எவ்வளவு பேர் பார்க்கறாங்க? இம்புடி பேர் கேளுங்க, எல்லா பேரையும் கேளுங்க. இவ்வளவு பேர் பார்க்கறோம்லமா, எல்லாரும் சேர்ந்து அடிச்சாலும் நாரதர் சாக மாட்டார் தெரியுமா? அவருக்கு ஏதுமா இறப்பு? புதுசு புதுசா யோசிப்பீரா? ஏப்பா என்னைய அடிச்சு கொள்றதுக்கு தான் ஊர்ல இறக்கி விடுறியா நீ? இறப்பு உங்களுக்கு இல்ல சாமி. ஆளுக்கு ஒரு டோக்கனா கொடுத்துடுவாவே, டோக்கன் கொடுத்துடுவாங்க. யாரு செத்தது? யாருமா செத்தது? ராவணேஸ்வரன். சீதனாலயா? ஆமா. அட்ட தரத்தினியா தருங்க. ராவணன் சீதனால சாகல. ராவணேஸ்வரன் சாகிறதுக்கு காரணம் சீதை தாங்க. இல்ல, வேற ஒரு பெண்மணியால். யார் தெரியுமா? கர்ப்பமாக இருக்கும்போது அசரீரி வருகிறது. சீதை பிறந்த இருக்க இலங்கை அழியன் அசரீரி வருது. உடனே ராவணேஸ்வரம் பார்த்தார, பிறக்கக்கூடிய குழந்தை ஆண் குழந்தையா இருந்தா எடுத்து வளர்ப்போம், பெண் குழந்தையா இருந்தா கொன்றுவோன்னு பேசிக்கிறாங்க. பிறக்கக்கூடிய குழந்தை பெண் குழந்தையாக பிறந்து விட்டது. கொல்றதுக்கு மனசு வரல, பெட்டியில போட்டு அடைச்சு கடல் தண்ணியில் அனுப்பி வைக்கிறாங்க. மண் பரப்பு மூட்டிலுக்கு ஜனக மன்னன் உழுதுட்டு இருக்காரு. அப்பொழுதுதான் பெட்டி கண்ணிலே தென்படுகிறது. பெட்டி எடுத்து திறந்து பார்க்கறாங்க, உள்ள அழகான பெண் குழந்தை. எடுத்து வளர்க்கிறார். சீதம்மா பருவத்துக்கு வந்துட்டாங்க. சீதைக்கும் ராமனுக்கும் மிதிலையிலே திருமணம் நடந்தது. சீதையை ராமனு காட்டுக்கணவா சொல்றாங்க. அப்படி வரும்பொழுதுதான் சீதையை ராவணேஸ்வரன் சிறை எடுத்து சென்றான். அப்ப ராவணேஸ்வரன் சாகிறது காரணம் சீதை தானே. அருமையா சொன்னீங்க. சீதை பிறந்து இருக்க இலங்கை அழியவென்று எப்படி ஒரு அசரீரி வந்தது என்று சொன்னீர்களோ, அப்பவே ராவணன் சாவுக்கு சீதை தான் காரணம். அதான உண்மை. அதான் உண்மை. அப்புறம் என்னத்துக்கு இல்லன்னு ஏன் பேசுனீங்க? நான் எப்பமா இல்லன்னு பேசுனேன்? ஆட கொடுமையே, இப்பதாங்க இல்லன்னு பேசுனீங்க. நீ கதையை சொல்றதுக்கு முதல்ல தான். சரி, இப்ப கதையை சொல்லிட்ட. அதனால ஆமா. அப்ப ராவணேஸ்வரன் சாகிறதுக்கு காரணமே சீதை தான். இல்ல, பொய்யுங்கிற. பாருங்க, என்ன உன் கதை முடிச்சு சொல்லு. என் கதையை கேளு முதல்ல. ஆரம்பத்திலே வேதம் என்று சொல்ல பெண்மணியா மகாவிஷ்ணுக்கு தவம் இருக்க ஆக வெளியே வருகிறார் ராவணேஸ்வரன். அழகான பெண்மணியார் கீழே இறங்கி வந்து கையை பிடிச்சா தவம் கலைந்தது. யாரெல்லாம் என் தவத்தை கலைத்தது? மகாவிஷ்ணு தருணத்திலே என் தவத்தை கலைத்தவர் யார்? ராவணேஸ்வரன் நீயா? எப்படி நீ என்னை தவத்தை கலைத்தாயோ மகாவிஷ்ணு தருணத்திலே, என்னால்தான் உனக்கு சாவு. அக்கினி வளர்த்து அக்கினியில் இறங்குகிறார். அக்கினி அழிக்காமலே காத்து கொண்டிருக்கிறார். அப்பதான் ராமருக்கு சீதைக்கு நீங்க சொன்ன மாதிரி மிதிலையிலே திருமணம் இருந்தது. அக்கினி அவ்வளவு உண்மையான சீதை உள்ள போயிட்டாங்க. உள்ள இருந்த வேதவதி என்ற சீதை மேலிலே வருகிறார்கள் மாய சீதையாக. ராமர் ஒரு வளத்துக்கு போனதும் ராவணேஸ்வரன் சிறை எடுத்து சென்றதும் ராவணன் எழித்து சீதையை மீட்டு வந்தது வேதவதிங்கிற மாய சீதை. உலக மக்கள் தவறா பேசக்கூடாதுக்காக சீதையை அக்கினியில் இறங்க செய்கிறார். அப்பதான் உண்மையான சீதை வெளியில வர்றாங்க. அப்ப ஆரம்பத்திலே ராவண இழப்புக்கு காரணம்
வேதவதியே வேதவதியே வேதவதியே. போதுமா இன்னும் கதை வேணுமா? நான் சொன்ன கதை 14 புராணம் என்ற புத்தகத்துல இருக்கு, புரியுதா? நீங்க மட்டும் புராணம் படிச்சீங்க, நான் மொட்டை கதையா பேசுறேன். நான் சொன்ன கதை தெரிந்த புராணம் தெரியாததை போய் படிச்சுட்டு வா. எல்லா பெண்கள் தெய்வங்களும் சக்தியுடன் விழுந்தன. காளி, நீலி, கருமாரி, முத்துமாரி, மகமாயி, வந்தேமன், உமா மகேஸ்வரி எல்லாம் யாரு? சக்தியின் வடிவம். தூங்கா நகரம் எதை சொல்றோம்? மதுரையை தான் தூங்கா நகரம் சொல்றோம். மதுரை ஆட்சி புரிபவள் மீனாட்சி. மீனாட்சி தோளில் இருப்பது கிளி இருக்கிறது. அந்த கிளி யார்? அருணகிரிநாதன். மொட்டை பொய் இப்படி எல்லாம் பேசாத. அவன் கிடையாது. அருணகிரிநாதன் தான். அப்புறம் இல்லை என்பதுதான் உடைய பெயர். பெண்கள் மேல ஆசை வச்சு அவனோட உடம்பு பூரா நோய் வந்துருச்சு. உடனே இதனோட அக்காட்ட போய் கேட்கிறார், அக்கா எனக்கு உடனடியாக ஒரு பெண் வேண்டும் அப்படின்னு கேட்கிறார். அக்கா உலகம் பூரா தேடி பார்க்குறாங்க, எங்கேயுமே பெண்ணு கிடைக்கலையாப்பா. நான் உலகம் பூரா தேடி பார்த்தேன், எங்கேயுமே பெண்ணு கிடைக்கல. நானும் பெண்ணு தான்டா, என்னை அனுபவின்னு உங்க அக்காவே சொல்றாங்க. அருணன் பார்த்தார், என் கூட பிறந்த அக்காவே என்கிட்ட வந்து இப்படி கேட்குற அளவுக்கு நம்ம இவ்வளவு மோசமானவனா இருக்குமே, இனிமேல் நம்ம அந்த உலகத்துல இருக்கவே கூடாது அப்படின்னு திருவண்ணாமலையிலிருந்து குதிக்க போறாரு. எம்பெருமான் முருகப்பெருமான் தோன்றி திருப்புகழை பாட வைக்கிறார். முத்தை தர வட்டி தர நகை அத்திக்கிற சக்தி சிறவன முத்துக்குரு வெத்துக்குருபர என்ன ஓதும் அப்படின்ற திருப்புகழை பாட வைக்கிறார். அருணன் என்பவன் கிரி என்ற மலையிலிருந்து விழுந்ததனால் அருணகிரிநாதன் அப்படின்னு அவருக்கு பெயர் உண்டு. கூடு விட்டு கூடுவாயின் தன்மை உண்டு. மீனாட்சி மட்டும் உள்ள கிளியா இருக்காரு. எப்படி நீங்க இல்லைன்னு சொல்ல முடியும்? ஒரு கல்ல ரெண்டு மாங்க. என்ன அதாவது அருணன் என்பவன் கிரி என்ற வழியில் இருந்தா அருணகிரிநாதன். ஆமா. மீனாட்சி தோல்ல கிளியா இருக்கத அருணகிரிநாதன். முருகப்பெருமான திருப்புகழை கொடுத்தவன் அருணகிரிநாதன். அதான் ஒரு கல்ல ரெண்டு மாங்கன்னு சொன்னேன். அதான் உண்மை. அதான உண்மை. அப்புறம் என்னத்துக்கு இல்ல இல்லன்னு என்னத்துக்கு தான் பேசுவீங்க நீங்க? நான் எப்பமா இல்லன்னு? அட கடவுளே, இப்பதான் இல்லன்னு பேசுனீங்க. நீ கதையை சொல்றதுக்கு முதல்ல சரி இப்ப கதையை சொல்லிட்ட. அதனால ஆமா மீனாட்சி அம்மன் தோல்ல இருக்க கிளியே அருணகிரிநாதன் தான். இல்ல பொய்ங்கறேன். இங்க பாருங்க, என்ன அவன் கதை முடிஞ்சு சொல்லு. இன்னைக்கு எது இருக்குங்கதோ அது பூரா இல்லன்னே பேசுவேன். அதுக்கு விளக்கமும் சொல்லுவேன். எது இல்லங்கதோ இருக்குன்னு பேசுவேன், விளக்கம் சொல்றேன். நாரதரே கிடைக்கலனே. நான் கெடுத்து விடுங்கப்பா நாடகத்தை, என்னை போட விடாம. இது பத்தாதாப்பா? என்னைக்காவது ஒரு மேடையில வேற ஆள் ரவுண்டே கிடைக்காது. இல்லங்க பிடிச்ச நாரதர். இப்ப பாருங்க இங்க ஆரம்பத்திலே மீனாட்சி தோல்ல கிளி யாரு தெரியுமா? யாரு? சண்டமாரதன். அவனை அழிப்பதற்காக தடாதகை பிராட்டி 3 கொங்கு எடுப்பிறக்கிறார். உலகத்தில் 2 கொங்கு பண்ண யாரும் கல்யாணம் பண்ண மாட்டாங்க. அசரீர் வந்தது. சிவனை வணங்கு, மகாவிஷ்ணு வணங்கு, பிரம்மனை வணங்கு. யாரை வணங்குவது கொங்கை மறைகிறதோ அவர் தான் கணவன். பிரம்மனை வணங்கினால் கொங்கை மறையவில்லை. மகாவிஷ்ணு வணங்குகிறார், கொங்கை மறையவில்லை. சிவனை வணங்குகிறார், கொங்கை மறைந்தது. ஐயா நீங்க தான் என் கணவர் ஆட்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அம்மா அழிக்கப்படுறவள் அழித்து ஆட்கொள்கிறேன். போனா 2 கழிச்சா, ஒரு பக்கம் வில்லா மாறிச்சு, ஒரு பக்கம் கிளியா மாறிச்சு. வில்லி ஆயுதமும் கிளியை தோல்வியை வைத்திருக்கின்றால். ஆரம்பத்திலே மீனாட்சி தோழியில் இந்த கிளியாரு சண்டமாதனே சண்டமாதனே சண்டமாதனே. போதுமா இன்ன வேணும்? அருணகிரிநாதனுக்கு தனி புத்தகம் எழுதப்பட்டு, இதுவும் தெரிந்த புராணம் தெரியாத கதை. உங்க குலக்கடவுள் யார்? முருகப்பெருமான். கையில என்ன வச்சிருக்காரு? வேலு. இன்னொன்னு கையில வச்சிருக்காரு, கொடி வச்சிருக்காரு. அந்த கொடியில என்ன? சேவல் கொடி. என்ன என்ன சேவல்? சேவல் கொடி. இந்த சேவல் யாரு? சூரபதமன். நல்லா போய் மொட்டை பொய் பேசுற பாரு. பாருங்க, அட சூரபதமன் தாங்க இருக்காரு. கிடையாது. சூரபதமன் என்று சொல்லக்கூடியவன் அராஜபடி அட்டுழியம் பண்ணார். எம்பெருமான் முருகப்பெருமான் தோன்றி சக்தி இடத்திலே சக்தி வேலை வாங்கி சூரபதமனை 2ஆக பிளந்து வதம் செய்தார். ஒரு பகுதி சேவல், இன்னொரு பகுதி மயில். மயில வாகனம் வச்சுட்டாரு, சேவலை கொடியா வச்சுட்டாரு. அப்ப முருகப்பெருமான் கையில இருக்க சேவல் கொடி சூரபதமன் தானே? இல்ல, ஆரம்பத்திலேயே முருகன் கையில சேவல் கொடிதான் இருந்துச்சு. அந்த சேவல் யார் தெரியுமா? அக்கினி பகவான். அந்த அக்கினி பகவான் எப்ப தேவலோகம் வர தெரியுமா? சூரபதமனை 2ஆக பிளக்க ஒரு பகுதி மயில், ஒரு பகுதி சேவல். சேவலை மயிலை வாகனமாக்கிறார். சேவல் கொஞ்சம் கொஞ்சமா கொடியை நோக்கி பிறக்குது. கொடியில் இருந்த அக்கினி பகவான் சேவலா இருந்தவன் தேவலோகம் போற. அப்ப ஆரம்பத்தில் இருந்த சேவல் யாரு? அக்கினி பகவானே, அக்கினி பகவானே, அக்கினி பகவானே. இன்னும் நீ எத்தனை கதை சொன்னாலும் அத்தனை கதைக்கு நான் வேற கதை சொல்லுவேன், அதுக்கு விளக்கம் சொல்லுவேன். இனிமேலும் உன்னை வருத்தரக்கூடாது. பாவம் மறப்போம் மன்னிப்ப. நீ கூடிய விரைவில் நீ உண்மையாகவே நீங்கள் பரீட்சை எழுதுவதற்காக நீங்கள் கூடிய விரைவில் 7:30 8 மணிக்குள்ளே நீங்கள் இருக்கணும் கலைக்காவிரி திருச்சியில். அதனால தான் இவ்வளவு சீக்கிரமாக உங்களை நான் வருத்தரவு கூடாங்கிறத விடுறேன். ஒரு விஷயம், மறப்போம் மன்னிப்போம். ஆனையூர் அருமையான ஊர், ஆமாம், நல்ல மக்கள். இந்நேரத்தில் இந்த மழை பெஞ்சாலும் வீட்டுக்கு போகாமல் ஆண்கள் பெண்கள் எல்லாரும் பார்க்குறீங்க. உங்களையெல்லாம் சந்தித்ததில் எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி. ஏன்னா நாங்கள் காரைக்குடி. ஆமாம், அதிகமாக மதுரைக்காரன் தான் இந்த பக்கம் வருவாங்க. எங்கள் கலைஞர்கள் எங்களை அங்கேருந்து கூப்பிட்டு வந்திருக்கேன் அரியா மூலமாக. ரொம்ப சந்தோஷம் உங்களெல்லாம் சந்தித்ததில். நல்ல சாப்பாடு உபசரிப்பு, ஆண்களாக இருந்தாலும் பரிமாறினது நல்லா கவனித்தாங்க. எல்லாமே நல்லா இருக்குது. அதே மாதிரி ஒளிபெருக்கி மாப்பிள்ளை அவர் சொல்லவே தேவையில்லை. நாங்கள் இந்த ஏரியாவில் வந்தோன்னா அவர் தான் ஒளிபெருக்கி அமைப்பார். பறவையிலேருந்து எல்லா ஊர்லேயும். ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. ஆர்கேஎஸ் ஆடியோ ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி சகோதரர் ஹரிஹரன் அவர்கள்
இந்த நாடகத்தை அமைச்சிருக்காங்க. சிறந்த கலைஞர்களை தேர்ந்தெடுத்து போட்டிருக்காரு. ரொம்ப சந்தோஷம். என்னன்னா இப்போ எங்கள் மேடையில் நாரதராக நடித்து கொண்டு இருக்கக்கூடிய சகோதரர் பெருமாள் ராஜ் அவர்கள் இதிகாச சுடர், இலக்கிய சுடர், புராண புயல், இப்படி பல பட்டங்களை வாங்கினவர். அது மட்டுமல்ல, இந்த கலைத்துறைக்கு நம்ம வரையில் நம்ம பட்ட கஷ்டம் நிறைய அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் வர்ற தலைமுறை வந்து கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இங்கே சம்பாதிக்கிற காசை தனக்குன்னு தன் குடும்பத்துக்குன்னு செலவு பண்ணாமல் பல மாணவர்களை உருவாக்கியிருக்காரு. எப்படி சாப்பாடு போட்டு தங்க இடம் கொடுத்து போக்குவரத்துக்கெல்லாம் காசு கொடுத்து இல்லாதவங்களுக்கு அவங்களுக்கு வேண்டிய உதவியெல்லாம் பண்ணி, அதே மாதிரி அந்த கற்றுக்கிற அளவுக்கு ஒரு பயிற்சி பட்டறை, அது ஒரு கட்டடம் கட்டி இப்படி பல மாணவர்களை கலைத்துறையில் உருவாக்கியிருக்காரு. அந்த வகையில் ஒரு சிறந்த ஒரு ஆசிரியர். ஜோரா கைதட்டுங்க. ஆமாம், இந்த வகையில் ஒரு சிறந்த ஒரு ஆசிரியர், பல பட்டங்களுக்கு சொந்தக்காரர். ஆமாம், 35 ஆண்டு காலம் அந்த கலைத்துறையில் இருக்கார். கலைத்துறைக்கு வரணும்னு ஆசைப்பட்டு நம்ம பிள்ளைங்க ஆசைப்பட்டால் இவர்கிட்ட கண்டிப்பாக ஒரு நம்பர் வாங்கி பேசுங்க. கலைத்துறையில் ஒரு நல்ல கலைஞனாக உருவாக்கி தருவார். அந்த வகையில் ஒரு சிறந்த ஒரு இது. ஆனால் என்ன அறியாவும் கிராமத்தாரும் ஒரு தவறு பண்ணியிருக்காங்கன்னா எல்லாமே நல்லா அமைஞ்சிருக்கு. இயற்கை நமக்காண்டி வழி விட்டு கொடுத்துருக்கு மழை இல்லாமல். என்ன ஒன்று ஒரு தவறுனா, இப்படி நல்லா பேசக்கூடிய பாடக்கூடிய ஒரு அனுபவமுள்ள ஒரு நாரதர், மாபெரும் மலை பெருமாள் ராஜுங்கிற ஒரு நாரதரை போடுறப்ப வள்ளியாக வந்து அவருக்கு தக்கன ஈடு கொடுத்து பேசுகிற மாதிரி ஒரு வள்ளியை போட்டிருக்கணும். ஒரு சின்ன பிள்ளையை கொண்டாந்து போட்டு அது 4 பாட்டை பாடிட்டு 2 ஆட்டம் போட்டு போகிறதுக்கு வள்ளி தேவையில்லை. இதுதான் நல்ல வேலை. ஏன்னா கதையின் கதாநாயகி அவங்க ஆடுறதுக்கும் பாடுறதுக்கும் மகாரன் ராணியை விட்டு அவங்க ஆடுவாங்க பாடுவாங்க. கொஞ்சம் இருங்க. என்னங்க நீங்கள் எது வேணாலும் சொல்லுங்கள். நான் பேசுகிறது தவறுனா மன்னிச்சுங்க. என்னங்க நீங்கள் புத்தி சொல்கிறா இருந்தால் மேடைகளை கூட்டி அடிங்க உதங்க, உங்களுக்கு முழு உரிமை இருக்குது. இப்படி இவ்வளோ பேர் இந்த மழை பெஞ்சும் அந்த இடத்துல உட்காந்து நாடகம் இவ்வளோ பேர் ஒரு 500-1000 பேர் உட்காந்து நாடகம் பார்க்குறாருன்னா அவங்க மத்தியில் அவங்க மனசு வேதனைப்படுற மாதிரி, புண்படுற மாதிரி, கஷ்டப்படுற மாதிரி நீங்கள் சொல்கிறப்போ அவங்க எவ்வளோ மனசு வேஸ்ட்டாக வேதனைப்படும். இல்லை பெருமாளையா, உங்களை இப்படி பண்ணையில் எனக்கு எவ்வளோ வேதனையாக இருந்திருக்கும். உங்கள் அனுபவத்துக்கு அதை கையை நீட்டி பேசலாமா? அது மட்டும் அந்த அளவுக்கு நான் உள்ளே கூட்டிகிட்டு போய் சொல்லலாம். நம்மோட்டு பிள்ளை தான் உள்ளே கூட்டிகிட்டு போய் சொன்னோம்னா சரின்னு சொல்லிட்டு போய் தூங்கிடும் நாடகம் முடிஞ்ச உடனே. இவ்வளோ பேருக்கு முன்னாடி வச்சு சொன்னா தான் மேடையில் வச்சு நம்மளை இப்படி கேட்டாங்களே மதுரை பக்கத்தில் ஆணையூரில், நம்ம இன்னும் படிக்கணும், தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கிட்டு வந்து இந்த நாரதர் பெருமாள் ராஜை சந்திக்கிறப்ப பேசி ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு வைராக்கியம் வரும். நன்றி. எப்ப இவங்களுக்கு முன்னாடி வச்சு பேசுறப்ப தான். அதுக்காகத்தான் சொன்னோம். கடை பாட்டாது பாடிட்டு போ. என்னம்மா என்ன பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? ஏன்னா பாட்டு பாடுறதுக்கு வசிக்கிறாரு, ஏன் எதுக்குன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். இல்ல சாமி, நான் வந்து உங்க பேச்சுக்கு வரலான்னு இருக்கேன். உன் பாட்ட கூட நான் பாடுறேன். உங்க பேச்சு வர பொண்ணு அடுத்து ஞானிகளை பாட போறது அர்த்தம் கிடையாது. நான் என்ன சொல்ல போறேன் முதல்ல கேளுங்க. நீ சொல்ற நான் கேட்கணும். அட கேளுங்க சாமி. நான் கேட்கறது நீ சரியா சொல்ல முடியும். சரி, நான் என்ன சொல்ல போறேன் முதல்ல கேளுங்க. என்னப்பா? சின்ன பிள்ளை தன்னுடைய தவறை உணர்ந்து உங்கள்ட்ட ஒரு மன்னிப்பு கூட கேட்கலாம். மன்னிச்சிட்டேன் போ. நீங்க இல்ல அந்த மன்னிப்பு கேட்கல நானு. மன்னிப்பு கேட்கலையா? இல்ல சாமி, நான் சொன்னேன் ராவணேஸ்வரன் சாகிறது காரணமே சீதை தான் அப்படின்னு சொல்லி நான் ஆமா 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 தப்பா சொன்னேன்ல. அதுக்கு தான் நான் சொன்னேன். நீங்க சொன்னீங்க. நான் சொன்னேன் அப்படி நீங்க சொன்னீங்க. ராவணேஸ்வரன் கிடையாது, வேதவதியை தான் தூக்கி போனார். இருங்க, வேதவதியை தான் தூக்கி போனாரு அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்க. ஆமா 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 உண்மைதான். நான் கேட்கிறேன் உங்கள்ட்ட, ராவணேஸ்வரன் தூக்கிட்டு போனது சீதையை தூக்கிட்டு போனாரா அல்லது வேதவதியை தூக்கிட்டு போனாரா? நீ கதையை கேட்டியா கேட்கலையா? கேட்டேங்க. சீதை வேதவதனமா மாய சீதை, மாய சீதையா வந்தாலா உண்மையான சீதையா வந்தாலா அந்த சீதையெல்லாம் நான் கேட்க கிடையாது. ராவணேஸ்வரன் தூக்கிட்டு போனது யாரை தூக்கிட்டு போனாரு? தூக்கிட்டு போனது சீதையை தான். அப்படின்னா வேதவதியை தூக்கிட்டு போகல. இத பேசுனீங்க உடனே போன மண்டையில போட்டு சொன்னேன். அங்கிட்டு போங்க. தர்மா இருமா பொறுமா நீ தான் பேசுனீங்க. ராவணேஸ்வரன் தூக்கிட்டு போனது யாரை தூக்கிட்டு போனாரு? தூக்கிட்டு போனது சீதை. அப்படின்னா வேதவதியை தூக்கிட்டு போய் பேசுனீங்க. மூக்கறுத்து முச்சந்தில கொண்டு போய் போட்டுருவேன். சொல்லிக்கிட்டே இருக்காதம்மா. சரி அறுத்து போடு. அறுத்து போடு. மூக்கு அறுத்து போடு. நீ உன் மூக்கு அறுத்து நல்லா இரு. மூக்கு மாறிமா நீ நல்லா இருப்பா. என் மூக்கு அறுத்து மூளி மூக்கு அறுத்துட்டேன். யாரை தூக்கிட்டு போனாரு? சீதையை. நான் யாரைய சொன்னேன்? சீதையை. சீதை என்பதுதான் எதை பேசுனீங்க? வாயெல்லாம் தைச்சு வச்சிரு. அப்படியே அண்டாவா தூக்கிட்டு போனான்னா அண்டா தூக்கிட்டு போனான்னு சொல்லுங்க. அது சின்ன அண்டா பெரிய அண்டாலாம் கேட்கல. சரியா ஐயா? ஆனா உங்களுக்கு ஒரு அறிவு வேலை செய்துப்பா. சரி அதை விடுங்க. குண்டாவத்தையும் தூக்கிட்டு போனாரு. சரி அதை விடுங்க. மீனாட்சி அம்மன் தோல்ல இருக்க கிளி அருணகிரிநாதன் என்ற கிளின்னு சொல்லி நான் சொன்னேன். நானே சண்டமாதன். எங்க உன் நடு வீட்டுல சண்டமாதன் எப்ப இருந்தாரு?
4 பேர் கை தட்டுறாங்க, இவர் கொம்பு சீவிடுறாங்கிறதுக்கெல்லாம் வாயில் வந்தாலும் பேச்சு பேசக்கூடாது. என்ன அனாகரிகமா பேசுனேன்? மேடையில் பேசும்போது நாகரிகம் ரொம்ப அவசியம். புராணம் பேசி, இதிகாசம் பேசி, இலக்கியம் பேசி, கவி பேசி, திருக்குறள் வரலாறு எது வேணாலும் பேசு, ஏற்றுக்கிறேன். மேடைகளை பேசும்போது அநாகரிகமான வார்த்தைகளை பேசக்கூடாது. புரியுதா? என்ன நீ சம்மந்தம் இல்லாம ஒரு நடு வீட்டில் தூக்கினாங்கிற? என்னமா ஒரு நார்வை பார்த்து கேட்கிற வேலை நடு வீடு அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க. நடு வீடு, ஓரத்து வீடு, உள்ளு வீடுன்னு பேச்ச பாடுற பேச்ச. நீ எல்லாம் ஒரு ஆளு ஓங்கிட்ட பேச வந்த மாதிரி தமிழ் கடவுள் முருகனை வணங்குற நீ நாகரிகம் தெரியல. நான் முருகன்டவே தஞ்சு பேசிக்கிறேன். நீ எல்லாம் ஒரு ஆளா? சுவாமி இங்க வாங்க கோபப்படாதீங்க. இங்க வாங்க. நடுவிடு என்ன பேசுறது? அது கேட்க கூடாது. முதலிலே நாரதர் பூமியிலே இறங்கிற நார்த்தாமலை. இங்க பாருங்க, புதுக்கோட்டை மாவட்டம் திருச்சி போற வழியில கீரனூருக்கு பக்கத்துல நார்த்தாமலைன்னு ஒரு இருக்கு. அங்கதான் நாரதர் இறங்கினா நார்த்தாமலை. அங்க போய் கேட்டு பாரு. நீ என்ன பேசுற? நீ கோவப்படாம, சின்ன பிள்ளை தேவையில்லாம வார்த்தை விடுது. இல்ல நடுவிடுன்னு கேட்க கூடாது. இல்ல அம்மா வள்ளிநாயகம், நம்மளுடைய வார்த்தை எதிரியோட மனசை பாதிக்க கூடாது. சரியா? தயவுசெய்து இனிமேல் எந்த மேடையிலும் இந்த மாதிரி நடுவிடுலாம் பேசி பழகாதீங்க. எந்த புராணத்துலையும் இதிகாசம் எதுலமா இருக்கு? எந்த புராணத்துலமா இருக்கு நடுவிடுன்னு? அவர் கோவம் வருமா வராதா? அவர் அனுபவத்துக்கு அவர் எவ்வளவு பெரிய ஆளு. அவரே இருக்க வீடு இல்லாம ஊரா சுத்துறாரு. அது என்ன நடுவிடு? வீடு இல்லாதவங்க தான் கோவம் ரோசமெல்லாம் பொத்துக்கிட்டு வரும்னு. அந்த அம்மா எனக்கு வீடு இருக்கா இல்லையான்னு கேட்டாங்களா? வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிட்டீங்க. ஆதார் கார்டு இருக்கா, பேன் கார்டு இருக்கா, 15 ஃபோட்டோ இருக்கா, 150 கையெழுத்து போறியா, எனக்கு லோன் கொடுக்க போறியா, வீடு இருக்கா, வேலையை பார்ப்பு. யூ கண்டினியூ. சண்டமாதன் எப்ப இருந்தார்? ஆரம்பத்துல இருந்தாரா, முன்னாடி இருந்தாரா, இல்ல முடிஞ்சு போயிருந்தாரா? அதை நான் கேட்கல. இப்ப இருக்கிறவன் யாரு? இப்ப இருக்கவன் அருணகிரிநாதன். அப்படின்னா இப்ப சண்டமாதன் பேசுனீங்க. அதுக்கு பேர் என்ன? கை. இதுக்கு பேர் என்ன? என்ன வாய்? இதோட தெரியாதா? இதுக்கு பேர் என்ன? கை. இதுக்கு பேரு ஆடா வாய்ங்கறே. வள்ளிநாயகம் நாரதரை வாயை பொத்தி கொண்டு பின்னாடி போய் நிற்கும்படி கூறிவிட்டார்கள். அப்ப ஆல்ரோட்டுக்காரலே, அதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் கை. அதுக்கு பேரு மைக். மண்ணாங்கட்டி தெரியாம இருக்கு. இதுக்கு பேரு கை. அதுக்கு பேரு வாய். பொத்து. ஏன் நீ பத்த வச்ச நெருப்பு தான் கொழுந்து விட்டு எரியுது. அதில் எண்ணெயை ஊற்றினங்கிற பேரில் பெட்ரோலை ஊற்றிட்டு இருக்கேன். நல்லதுக்கு இல்லை. அது ரெடியா இருக்கும் போலயே. சண்டமாதன் எப்ப இருந்தாரு? ஆரம்பத்தில். அத நான் கேட்கல. இப்ப இருக்கிறவன் யாரு? அருணகிரிநாதன். அப்படின்னா இப்ப சண்டமாதன் பேசுனீங்க. கொண்டருக்கும் மண்டருக்காது பொலம் தெரிஞ்சிருவே. புரியுதா? இடுப்புல கை வைக்கிறீங்க. இடுப்ப ஒடிச்சு அடுப்புல போட்டுருவேன். சுவாமிகள், என்னப்பா நீங்க இன்னைக்கு யாரு முகத்துல முடிச்சிய? புண்ணியவானே, காரை நிப்பாட்டிட்டு வந்தா உங்க முகம் தான் எதிரில் தெரியுது. போகையில் ஒரு உதவி வேண்டிங்களா? மதுரையில் உங்களை வச்சு ஒரு போட்டோ எடுத்துக்கிறேப்பா. எதுக்கு? ஏன்னா தினமும் வீட்டில் ஒண்டி மாட்டிக்கிட்டுன்னா உங்களை பார்க்கலாம். அதிரடியா இருக்குமே. ஏன் போட்டோ மட்டும் பத்தாது, என் மகன் நந்தினி போட்டோவும் எடுத்து மாட்டுக்க. போதுமா? இடி விழுந்த மாதிரி இருக்கும்பா 2 பேர் போட்டோவும். நான் யாரைய சொன்னேன்? நீ சொன்னது அருணகிரிநாதன். அருணகிரிநாதன் என்பவர்தான் உண்மைதான் பேசுறீங்க. கையை நட்டி பேசுறீங்க. கையை ஒடிச்சு அடுப்புல வச்சிருவேன். ஆளை பாருங்க. சரி, அதை விடுங்க. ஏமா என்ன நாடகத்துக்கு வர்றதுக்கு முதல்ல நீ எதுவும் கறிக்கடையில் விளாத்தியா? ஏன் கையை வெட்டுறோங்கிற, மண்டையை புழக்கிறோங்கிற, 2 வெட்டுறோங்கிற, இடுப்பு வெட்டுறோங்கிற. வள்ளி மேடையில் பேசல, வள்ளி மாதிரி பேசு, வில்லி மாதிரி பேசாத. ஒரு நாரதர் நாரதரா பேசுற வரைக்கும் பிரச்சனை இல்லைங்க. ஆனா ஒரு நாரதர் இப்படி ராட்சசனா மாறுறப்ப வள்ளி வில்லி ஆகுறதுல தப்பு இருக்கா? அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, என்னன்னே சொல்றாங்க, ஒரு சண்டியர் சாமியார் ஆகலாம். பட் உங்களை மாதிரி ஒரு சாமியார் சண்டியர் ஆகக்கூடாது. பட்டு கடவுளே எல்லாருக்கும் மூளையை தலையில தான் வச்சான். ஆனா உங்களுக்கு எல்லா மூளையும் ஈசான மூளை, குபேர மூளை. சரி, அதை விடுங்க. எம்பெருமான் முருகப்பெருமான் கையில் இருக்க சேவல் கொடி சூரபதுமை என்று சொல்லக்கூடிய சேவல் கொடின்னு சொல்லி நான் சொன்னேன். நான் அக்கினிவான் சொன்னேன். எங்கனவன் நடு வீட்டுல அக்கினிவான் எப்ப இருந்தாரு? நாரதரை பார்த்து நடுவுல கேட்க கூடாது. ஐயா, எனக்கு வீடு இல்லைன்னு சொல்ல போயிரு. போதும்பா. அக்கினிவான் எப்ப இருந்தாரு? ஆரம்பத்துல இருந்த பத்தி நான் கேட்கிறேன். இப்ப இருக்கவன் யாரு? இப்ப இருக்கவன் யாருன்னா சூரபதுமன். சூரபதுமை என்று சொல்லக்கூடியவன் ஏதோ பேசுறீங்க. அதுக்கு சொல்லாத. இஷ்டத்துக்கு பேசுறீங்க. சௌரியத்துக்கு பேசுறீங்க. வாய்க்கல பேச்சு பேசுறீங்க. சட்டை பேசுறீங்க. சௌடால் பேசுறீங்க. நீங்க என்ன பேசினாலும் ஆமா சாமி போட்டு போடுது. முருகன் தயாரா இருக்காரு. மழை வராது. தயவுசெய்து உட்காருங்க. தயவுசெய்து அப்படியே உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்க. கண்டிப்பா மழை வராது. அம்மா வள்ளிநாயகம், இங்க வாங்க.
உண்மையிலே சொல்கிறேன் வள்ளிநாயகம், நல்ல ஞானம், நல்ல பேச்சு, நல்ல பாட்டு, அந்த பாட்டை பாடுற அளவுக்கு குரல் வளம், எல்லா திறமையும் ஆண்டவன் உங்கள்கிட்ட கொடுத்துருக்கான். சரியா? ஜோரா வருதுன்னு கைதட்டு கொடுங்க. ஏன் கைதட்ட சொன்னேன்? எல்லார் வீட்லேயும் குழந்தை இருக்குது. எல்லா குழந்தையும் இங்கே வந்து நிற்க முடியுமா, பாட முடியுமா, பேச முடியுமானா முடியாது. கலைவாணியோட அருள் பரிபூர்ணமாக இருந்தால் தான் இந்த இடத்துக்கு வர முடியும். அந்த வகையில் உங்கள்கிட்ட எல்லா திறமையும் ஆண்டவன் கொடுத்துருக்கேன். ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. தங்கத்தட்டு, வெள்ளித்தட்டு, கண்ட தட்டை கடையில் காசு கொடுத்தா எத்தனை தட்டு வேணாலும் வாங்கலாம். நான் இவங்க கொடுக்குற கைதட்டுக்கு மட்டும்தான் எல்லாமே. இதை காசு கொடுத்தா வாங்க முடியாது. திறமை இருந்தால் தான் வாங்க முடியும். உள்ளபடியே திறமை உங்கள்கிட்ட நிறைய இருக்குது. இன்னும் உங்கள் எதிர்காலம் அந்த வந்தயம்மன் புண்ணியத்தில் நிறைய உங்களுக்கு இன்னும் எதிர்காலம் நல்லா இருக்கும். அதே சமயம் இப்படி நல்லா பேசக்கூடிய, பாடக்கூடிய, சிறு வயதாக இருந்தாலும் உலகமெங்கும் தனக்குன்னு ரசிகர்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு சிறந்த வள்ளி நந்தினி. இப்படி ஒரு சிறந்த வள்ளியை நந்தினியை வந்து நாடகத்தில் வள்ளியாக போடுறப்ப இந்த கிராமத்தில் என்ன பண்ணியிருக்கணும்னா அதுக்கு தக்கன நாடகத்தில் போட்டிருக்கணும். சும்மா வேடிக்கை பார்க்குறவரை கொண்டாந்து போட்டு என்ன சாமி புற போகுதா? அட கடவுளே ராமா. ஏப்பா என்னையா கொஞ்ச நேரத்துக்கு முதல்ல இதிகாச சுடர், இலக்கிய சுடர், புராண புயல் இப்படி பட்டங்களுக்கு சொந்தக்கார் இந்த நாரதர் போடல, அதுக்கு தகுந்த வள்ளியை போட முடியும். அட தண்ணீரை குடிச்சிட்டு திரும்பலை. அட அதுக்குள்ள இப்படி வள்ளியை போடுறப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நாரதரை போடுங்கன்னு சொல்லிடு. எங்கே சாமி இருந்து? பெங்களூர்ல. அங்கே விசா எடுத்து அனுப்புறேன். அப்பா உங்க மேல எனக்கு ஒரு சின்ன வருத்தம். பாராட்டி பேசியிருக்கேன். ஏயா வருத்தம் சொல்லுங்க. இப்ப எடுத்துக்கங்க. என் மேல என்னமா கோவம்? எப்பா நீங்க புத்தி சொல்ற மாதிரி இருந்தா மேடைக்குள்ள கூட்டி கொண்டு போய் அடிங்க, உதைங்க, கழுத்து நெரிச்சு கூட கொல்லுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, உங்களுக்கு முழு உரிமை இருக்கு. ஆனா இப்படி ஒரு 500 பேர் 1000 பேர் நாடா பாக்குற மத்தியில ஒரு 40 ஆண்டு காலம் அனுபவம் உள்ள ஒரு நாரதரை மேடையில வச்சு நீங்க அசிங்கப்படுத்துனீங்கன்னா அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்ன்றதை யோசிச்சு பார்த்து இந்த வசனத்தை சொல்லியிருந்தா நான் கொஞ்சம் சந்தோஷம். உள்ள கூட்டிட்டு போய் சொன்னா கேட்க மாட்டாருமா? இவ்வளவு பேருக்கு முன்னாடி வச்சு சொன்னாதான் அவர் நம்ம இன்னும் படிக்க வேண்டி இருக்கும் போல இருக்கு அவருக்கு தெரியும். ராஜதர சிவாஜி கணேசன் செத்துட்டாரு. உன் ஊரத்துல வந்திருக்காங்க அதுக்கு சொல்லாம அப்படி பேசுறீங்க, சௌரியத்தை பேசுறீங்க, வாய் பதிலா பேச்சு பேசுறீங்க, சட்டை பேசுறீங்க, சௌதால் பேசுறீங்க. நீங்க என்ன பேசல ஆமா சாமி போட்டு கூட அங்க இருந்து வள்ளி வேஷம் போடுறீங்க, முன்னாடிக்கிறீங்க, முன்னோர்கள் இருக்கிறீங்க. ஏன் முன்னாடி என்ன வர முடியாதா? ஏன் முன்னோர்கள் எல்லாம் நடக்காதா? முன்னோர்களே கட்டி தள்ள வேண்டியது. நடந்து முடிச்ச பத்தி பேசுறீங்க, நடக்கணுமா அதை பேச வேண்டியதானே? நடந்து முடிச்ச பத்தி பேசுறதா பேச்சு இருக்கா? ஏன் பேச பேச்சே கிடையாதா? இனிமே முன்னாடி முன்னோர்கள் நடந்து முடிச்சதா பேசுறீங்க. வெறிநாயகத்தனை கத்துற கத்துவேன். நீ என்ன வேணாலும் சொல்லி கேட்டுக்கிறேன். முன்னோர்கள் வர முடியாதோ, முன்னோர்கள் வாழ முடியாது. என்னவா பேசுற? முன்னோர் இல்லாம நீ வந்துருவியா? முன்னோர்கள் இருக்க சபையில் இருக்கவங்க ஞானஸ்தர்கள், முன்னோர்கள், அறிவாளிகள். என்ன பேசுற? முன்னோர்கள் வகுத்ததுன்னா சாஸ்திர சம்பிரதாயங்கள், கல்யாணம், காது குத்து, 3 முடிச்சு போடுறது, முகூர்த்த கால் கும்பிடுறது, கும்பாபிஷேகம் வைக்கிறது, இதெல்லாம் யாரு? முன்னோர்கள் வகுத்த வழி தற்போது நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். உன் வீட்டுல ஒரு பாட்டன பாட்டி இருந்தா உன் வீடு நல்லா இருக்கேன். ஒரு அபச்சி அபத்தம் உன் வீட்டுல இருந்தா உன் வீடு நல்லா இருக்கேன். இங்க வாரு, மேடை வச்சு பேசு. இந்த மேடையிலே இருக்கிறாரே ஹார்மோனிய சக்கரவர்த்தி, பேரானோர் ஈண்டெடுத்த தங்கம் எஸ் சுரேஷ்குமார் அவர்கள், தமிழகத்திலே தனக்கு தானே என தனி வெட்டி முரசு கொட்டி வளம் வந்து கொண்டிருக்கக்கூடியவர் சுரேஷ் அவர்கள். கேளுங்க, பல ராகங்கள் தெரிந்தவர். மேடையிலே இனிமையாக வாசித்த ராக ஒரு பாடலை சொன்னால் பாடலுக்குண்டான ராகத்தை வாசிச்சு காட்டக்கூடிய நபர் எனக்கு ரொம்ப பிடிச்ச நபர் ஒருவர். இப்படிப்பட்டவர் இங்கே சபையில இருக்கிறார் என்றால் முன்னோர் இல்லாம வர முடியுமா? வாழ முடியுமா? மேடையில் அமர்ந்திருக்கிறாரே மிருதங்க சக்கரவர்த்தி, கரூர் மண்ணி ஈண்டெடுத்து காரைக்குடி பகுதியை பல ரசிகரை தன்மையப்படுத்திக் கொண்டிருக்க பிரகாஷ் அவர்கள். முன்னோர்கள் இல்லாமல் இந்த மேடையில் அமர முடியுமா? ஆண்டோடு சக்கரவர்த்தியாக தீரக்கூடியவர் யார்? இங்கே துரைராஜன் அவர்கள். முன்னோர்கள் வாழ முடியுமா? ஜோதி என்ன இருக்கிறார்கள் முன்னோர்கள், அது மாதிரி முன்னோர்கள் வர முடியாது. இனிமே முன்னோர் இல்லாம வர முடியாது, முன்னோர் இல்லாம வாழ முடியாதுன்னு கேட்கிற வார்த்தை சொன்ன நாக்காரது நடுத்தல ஓட்ட புரியுதா? நல்ல நேரம் பாத்துறீங்க. முன்னோர் முன்னோர் சொல்றீங்களா? ராமாயணம் பேசுன ராமருக்கு அப்பா யாரு? தயரதன். தயரதன் தானே? ஆமா. இந்த மேடையில இப்ப நீ நான் என்ன அர்த்தம்? முன்னோர்கள் இல்லையா மேடைக்கு வர முடியாது. அடிபட்டகள் தான் சிலையாகிறது, சோதனைக்குட்பட்ட மனிதன் சாதனையாக மாறுங்க. இந்த மேடையில நான் வர்றதுக்கு எத்தனை சோதனை வேதனை தாண்டி வந்திருப்பேன் தெரியுமா? எத்தனை வழிகள் இருக்கலாம், இருக்கட்டும், அதெல்லாம் இருக்கட்டும். உங்களுக்காக இந்த மேடையிலே நான் கூறக்கூடிய ஒன்றே ஒன்று, உனக்கு ஒரு நல்ல வரன் பார்த்து வந்தேன் என்பதற்கு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு.
எப்படிப்பட்ட வரேன் என்பதை கூறுகிறேன், நீங்கள் கேளுங்க என்பதற்காக. அழைக்கிறது வா கேட்க வேண்டாம். நாளை சூரத்தை உடற்பட